வந்துட்டான் பம்பரக்கட்ட மண்டை. இவங்க குடும்பத்திலே எவனும் புறன் போலி பார்த்திருக்க மாட்டாங்க போல. இந்த தீவனம் தின்னான். அப்படி பார்த்தா மட்டும் கொடுத்துருவனும். குந்தா நீ பாக்குற பார்வையே சரியில்லை. விஷத்தை போட்டிருப்பாலோ சொல்ல முடியாது. செஞ்சாலும் சரி. மயக்கம் வந்தா ஃபர்ஸ்ட் ஆஸ்பத்திரியை பார்த்து ஓடிடணும். என்ன காலை லேசா தூக்குதான், வாங்கி விட்டுருப்பானோ. ஐயோ லைட்டா நாறுதே. நாய் ஃபுல் டே தின்னுட்டு கேஸ் விடுற வேலை தான். 5 புறன்பொலி தின்றுருக்கான். நாட்டில் எல்பிஜிக்கு வேற ஷார்ட்டேஜ் இருக்கு. எவனாட்டு இந்த நாயை கூட்டிட்டு போய் எவ்வளோ கேஸ் எடுக்கணுமோ எடுங்க. திங்கிறதும் பாரு சென பண்ணி மாதிரி. 2 புரன்புரி மிச்சம் இருக்கு. இவன் முன்னாடி எடுத்து சாப்பிட்டா எப்படி நம்மளுக்கு சேவனை வச்சு கொண்டுருவா. தூங்கட்டும், தூங்கினதுக்கு அப்புறம் எடுத்து நம்ம சாப்பிட்ருவோம். 5 புறன்பொலி சாப்பிட்டுட்டான். இன்னும் 2 மிச்சமா இருக்கும். எப்படியாவது அதை இவங்கிட்ட இருந்து காப்பாத்தி எங்க அம்மா வீட்டுக்கு கொண்டு போயிடணும். நீ என்ன யோசிக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதை மட்டும் நான் நடக்க விட மாட்டேன். என்ன ஆனாலும் அந்த 2 புறன்புரி எனக்கு தான். குரங்கு போயில தட்டையாவது விட்டு வைப்பானா, இதை அதையும் விழுங்கிடுவானா. எனக்கு ஒன்று மட்டும் புரிய மாட்டேங்குது. இவளுக்கு வேலை 2 மணி, ஆனால் இவ உட்கார்றது 12 மணி. வீட்டு வேலையை அவாய்ட் பண்ணணுன்னு இவ இப்படி பண்ணுதாளா? என்ன காரணம்னே புரிய மாட்டேங்குது. கருவாயன் பாக்குறான் பாரு. தட்டை எடுத்துட்டு போய் உள்ள வைக்கிறதுக்கு வலிக்கு. எனக்கு தெரியும்டி நீ என்ன யோசிப்ப. எப்படி நீ பச்சை பச்சையா தான் கேட்டுட்டு இருப்ப. எனக்கு ஒரு நேரம் வரும் உனக்கு காமிக்க. சரி, தட்டை காலியா வச்சிருக்கோம், சரி பார்க்கால கொண்டு போய் வைப்போம் அப்படிலாம் கிடையாது. கடைசியில நம்ம தான் போக வேண்டியதா இருக்கு. கருவாயன் கிளம்பிட்டான். கக்குச நார் அடிக்கிறதுக்கு போயிட்டான். இந்த 2 வேலை மட்டும் கரெக்டா பண்ணான். கருவாயன் வந்துட்டான். எங்கன இருக்க ஜூல இருக்கதெல்லாம் இங்க வந்து தண்ணிய பாரு எப்படி ஊத்து ஊத்து பாக்கானு.